ஹே காய்ஸ், நான் உங்கள் கணேஷ். நம்ம பார்ட் 1 வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எஸ்எஸ்சிஜிடி ட்ரைனிங் போகிறவங்க என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், என்னெல்லாம் பேக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி பார்ட் 1 நான் ஒன்று நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்எஸ்சிஜிடி ட்ரைனிங்க்கு கிளம்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்ட் 2ல், அதாவது இதை தவிர என்னென்ன பேசிக்ஸ்லாம் இன்னும் உங்களுக்கு தேவைப்படும், எதெல்லாம் நீங்கள் பேக் பண்ணி மறக்காமல் கொண்டு போகணும். ஸோ தட் நீங்கள் எந்த ஹரிபரியும் இல்லாமல், எந்த டென்ஷனும் இல்லாமல் போய் ஒரு 20 to 25 டேஸ் வந்து நிம்மதியாக இருக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேப்லெட்ஸில் என்னெல்லாம் நீங்கள் கொண்டு போகணுன்னா, பெயின் கில்லர்ஸ் ஒரு 4-5 டேப்லெட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பேராசிட்டமால் டேப்லெட் வாங்கி வச்சுக்கோங்க. வாலினி மூஜல் ஸ்ப்ரேவாக இருக்கட்டும், ஜெல்லாக இருக்கட்டும், அது வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ரத்தக்கட்டுக்கு பிளட் காட்டிங்க்கு ஒரு பேண்டேஜ் போடுவோம்ல, அது ஒரு ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கரம் பட்டின்னு சொல்லுவாங்க, நம்ம இது உங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்குறேன் பாருங்கள். கரம் பட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் பிட்டாடின் ஆயின்மெண்ட் எதுக்குன்னா, நம்ம ரன்னிங் போகும்போது நம்ம தைஸ் எல்லாம் உரசி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா பிட்டாடின் ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, அது வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் கேண்டிட் பவுடர் இதுவுமே மஸ்ட்டு. நிறைய ஸ்வெட் ஆகும்போது என்னன்னா சில இடத்துல பேக்கில் இதிலலாம் ரேஷஸ் ஆ மாதிரி ஆகும். ஸோ கேண்டிட் பவுடர் ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் டெட்டால் வந்து நீங்கள் லிக்விட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட நீ சப்போர்ட் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நீல மேபி ஃப்யூச்சரில் தேவைப்படலாம். இல்லை நான் இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுது நீல அப்படின்னா நீங்கள் நீ சப்போர்ட்டு ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் ஆங்கிள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஆங்கிள் சப்போர்ட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அண்டு என்னென்னா, நைட்டு நிறைய பேர் நம்ம பழக்கம் இருக்குதான்னு தெரியல, நம்ம ஊர் சைட்லாம் பழக்கம் கிடையாது. நார்த்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்சோ தைல், அதாவது மஸ்டர்ட் ஆயில் இருக்குல்ல, கடுகெண்ணெய் கிடைக்கும் உங்கள் கடையில். நம்ம கடையில் கேட்டிங்கன்னா கடுகெண்ணெய் கிடைக்கும். ஸோ அந்த கடுகெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வாங்கி கொஞ்சம் வெள்ளைப்பூடு அதில் போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த வெள்ளைப்பூடை எடுத்துகிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் கூட போதும், ஓகேவா? அது என்ன ஆகுனா, நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்ப ஹெவியாக ஃபிசிக்கல் இது பண்ணும்போது வந்து அதை கொஞ்சம் காலைல தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டு தேய்ச்சிட்டு அந்த ஹீட் பேக்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மார்னிங் எழுந்திக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரிலீஃபாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் டேப்லெட்ஸ் அண்ட் பேசிக் நீட்ஸில். அண்ட் ரொம்ப மனது க்ரூமிங்கில் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஷேவிங் பேக் ஒன்று வாங்கணும். சின்னதாக கிடைக்கும், ஓகேவா? ஷேவிங் பேக் ஒன்று வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த ரேசர் சொல்கிறேன்ல, ஜில்லட்டில் வர்ற இந்த மேக் 3 ரேசர், இந்த ரேசர் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்குற ரேசர்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா, சிங்கிள் பிளேட் ரேசர்ஸாக இருக்கும். அது வந்து நிறைய கட் ஆகும். நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 to 3 மினிட்ஸில் வந்து நீங்கள் ஷேவ் பண்ணியே முடிச்சிடலாம், ஓகேவா? மேக் 3 ரேசர்ஸ். அண்ட் இந்த பிளேடுமே 1.5 months to 2 தாராளமாக வரும். 1.5 months to 2 months. உங்களுக்கு ஹார்டு தாடி இல்லைன்னா நீங்கள் 2 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 4 பிளேடு வாங்கிக்கோங்க. ஜில்லட்டில் காம்போவாகவே வரும். பிளேட் அண்ட் இந்த ரேசர் வாங்குறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஷேவிங் க்ரீம் ப்ரெஷ் எல்லாம் வாங்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப தேவையில்லாது. ஷேவிங் ஃபோம் இருக்குதுல்ல, அந்த ஃபோமை வாங்கிக்கோங்க. ஃபோம் வாங்கிட்டு நீங்கள் ஃபோமை கையிலே கூட அப்ளை பண்ணிட்டு 1 மினிட் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப பக்காவாக இருக்கும் ரிசல்ட்டு. அப்புறம் யாருக்கெல்லாம் கட்ஸ் வருது, எனக்கு ஏன்னா நம்ம சைட்லலாம் அதிகமாக ஷேவ் பண்ணி பழக்கம் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி கட்ஸ் வருது, இது வருதுன்னா சின்ன சின்ன பம்ஸாக வரும். ஸோ அவங்கெல்லாம் என்னென்னா ஒரு ஆஃப்டர் ஷேவ் லோஷனும் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, டங் கிளீனர், இது உங்கள் பேசிக் நீடு. அப்புறம் ஒரு சின்ன கண்ணாடி வாங்கிக்கோங்க. இவ்வளோ தூரம் தான், இவ்வளோ சின்னதாக இருக்கும் கண்ணாடி. அந்த சின்ன கண்ணாடி ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் தேங்காய் எண்ணெய், வாஷிங்க்கு பாரு, அப்புறம் குளிக்கிறதுக்கு பாரு, இதில் வந்து க்ரூமிங்கில் வரும். அப்புறம் அதர்ஸில் வந்து என்ன எடுத்துகிட்டு போகணும்னா, நீங்கள் ஒரு ஊசி நூல் எடுத்துகிட்டு போகணும். ப்ரௌன் கலர் நூல் வாங்கிக்கோங்க, ஊசி வாங்கிக்கோங்க. ஏன்னா எப்போ நீங்கள் பிடியில் உங்கள் பேண்ட்டு கிழிஞ்சிடலாம், இல்லை உங்களோட ட்ரௌசர்ஸ் கிழிஞ்சிடலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் டெய்லர்ஸ் இருப்பாங்க அஃப்கோர்ஸ். பட் டெய்லர்ஸை தேடி நீங்கள் அலைஞ்சி அந்த டைம் எடுத்து போகிறதுக்கு பதிலாக நீங்களே ஒரு ஊசி நூல் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக்காக இருக்கட்டும், இல்லை சின்ன பிட்டுவாக இருக்கட்டும், எதுனாலும் சரி நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் பெட்ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் பில்லோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏர் பில்லோ வாங்கிக்கோங்க. ஏர் பில்லோலேயே வந்து நீங்கள் குவாலிட்டியாக இருக்கும். ஒரு 300, 350, 250 அந்த மாதிரி ஏர் பில்லோஸ்லாம் இருக்கும். ஸோ அது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ இல்லைனாலும் உங்களுக்கு எப்போவுமே அது யூஸ் ஆகும். மஸ்கிட்டோ நெட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க எல்லா ட்ரைனிங் சென்டர்லையும். அப்படி இஷ்யூ பண்ணலன்னா நீங்கள் ஒரு மஸ்கிட்டோ நெட்டு சேஃப்டிக்கு வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது ட்ரைனிங் சென்டரில் கிடைக்கும், இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லைனா வேணாம். அப்புறம் பிளேட்டு, கிளாஸு, ஒரு சின்ன லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஏன்னா லைக் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்கள் நைட்டு வச்சு சாப்பிட்லாம், உங்களுக்கு அது. அப்புறம் ஒரு ஸ்பூனு, அப்புறம் முக்கியமாக ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ், ஓகேவா? போர்டு வந்து பேரக்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு சாக்கெட் இருக்குமான்னு தெரியாது. ஸோ ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் சார்ஜர் போடுறதுக்கோ, இல்லை உங்கள் கெட்டில் போடுறதுக்கு எதுக்குனாலுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். நல்ல குவாலிட்டியான எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்குங்க. அப்புறம் நைஃப் ஒன்று ஃபோல்டபுள் ஒன்று வாங்குங்க. நைஃப் வந்து சின்னதாக இருக்கும். இந்த சின்ன 5 ரூபாக்குள்ளது கிடையாது, அதோட கொஞ்சம் குவாலிட்டியாக ஒரு 20 ரூபா 25 ரூபாய்க்கு ஃபோல்டபுள் நைஃப்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபோல்டபுள் நைஃப் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ரோப்பு வாங்கி வச்சுக்கோங்க. கயிறு ஒரு 30 ரூபாய்க்கு கிடைக்கும், அந்த மாதிரி கயிறு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஹேங்கர்ஸ்னால் நம்ம ஷர்ட்லாம் தொங்க விடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஹேங்கர்ஸில் ஒரு 5-6 ஹேங்கர்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா யூனிஃபார்ம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மினிமம் எடுத்துகிட்டு போங்க. யூனிஃபார்ம்லாம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி, அதாவது அயரன் பண்ணி நீங்கள்
யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஹேங்கர்ஸ் யூஸ் ஆகும். அண்ட் முக்கியமாக ஐரன் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஐரன் பாக்ஸ் அண்ட் ட்ரிம்மர் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பார்பரில் போய் நிறையா பேட்ஜஸ் நிறையா ஸ்ட்ரென்த் இருக்கும்போது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு சண்டேவும் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் லைன்லேயே நின்றுருக்கோம். சண்டே வந்து ஹேர் கட் பண்ண விடுவாங்க. உங்களோட ரெஸ்ட் டைமில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அதிலே வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா எல்லா டைமுமே கூட்டம் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் போகிற டைமில் இந்த இனிஷியல் டைம்லலாம் போய் எல்லாரையும் கட் பண்ணிட்டு வர சொல்லும்போது அந்த மாதிரி பிரச்சனை ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பர்சனல் ட்ரிம்மர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் 1 இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ் ஆகும். 500 to 600 ருபீஸ் தான் வரும். அந்த ட்ரிம்மர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 இயர் வரைக்கும் சாலிடாக யூஸ் ஆகும். நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மாற்றி கூட நாங்கள்லாம் அப்படி தான் பண்ணோம். ஏன்னா ஒரே இதில் பாயிண்ட்டு இங்கெல்லாம் 0 போட்டுருவோம். 0 போட்டுட்டு மேலே வந்து ஒரு 0.3 அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக அப்படியே எடுத்துட்டோம்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீட்டாக இருக்கும். ஸோ இந்த 2ம் ரொம்ப முக்கியம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸில் என்னெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம்னா உங்களோட தேவைக்கு பொறுத்து உங்களோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்னாலும் வாங்கிக்கலாம். அதில் முக்கியமாக கேஷ்யூஸ், பாதாம், டேட்ஸு, ரைசின்ஸ், அப்புறம் கொண்டக்கடலை ரொம்ப முக்கியம். கொண்டக்கடலை பிளாக் கலர் வாங்கிட்டு போங்க. ரொம்பவே உங்களுக்கு எனர்ஜெட்டிக் கொடுக்குறது அதுதான். அங்கேயுமே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லேயும் மோஸ்ட்லி நிறைய ட்ரைனிங் சென்டரில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் கொடுப்பாங்க. நீங்களும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா என்னென்னா நைட்டு நீங்கள் ஊற போட்டு காலைல பாதாம், கேஷ்யூ எல்லாத்தையும் வால்நட்ஸ் இதெல்லாம் நீங்கள் நைட்டே ஊற போட்டு காலைல ரைசின்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கு முன்னாடி போகும்போது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி இதுதான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நோட் புக், பென்சில்லாம் நீங்கள் சின்னதாக இனிஷியலாக வாங்கிக்கோங்க. இனிஷியல் கிளாஸஸ்க்கு, இண்டோர் கிளாஸஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் நோட் பண்ணுறதுக்கு. அண்டு நீங்கள் போயிட்டு ஒரு வேளை நீங்கள் ஆர்டிசி போயிட்டீங்கன்னா அங்கே போய்ட்டு உங்களோட பேசிக்ஸ் நீட்ஸ் லைக் பக்கெட்டாக இருக்கட்டும், மக்கா இருக்கட்டும், இல்லை சோப் வைக்கிற பாக்ஸாக இருக்கட்டும், வேறு கேமோஃப்ளேஜ் டிஷர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே ட்ரைனிங் சென்டருக்கு வெளியவோ இல்லை உள்ளவோ கிடைக்கும். கேமோஃப்ளேஜ் எல்லாமே வந்து இனிஷியலாக போய் போடணும்னு அவசியம் கிடையாது. இனிஷியலாக நீங்கள் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க. போக போக என்னென்னா ஒன்றா நீங்கள் அங்கேருந்து உங்களுக்கு மொத்தமாக பை ஆர்டரும் கொடுப்பாங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து பை ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்கள் வெளியே இருந்து வச்சுக்கிட்டாலும் உங்களோட பர்சனல் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் தேட்ஸ் இட். நான் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. இதில் ஏதாவது விட்டுருந்ததுன்னா நான் அடுத்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பேசிக்காக நீங்கள் இவ்வளோ தான் கொண்டு போகணும். இதெல்லாம் பேசிக் ரெக்யர்மெண்ட். ஓகேவா? இதில் நீங்கள் எனக்கு கெட்டில் தேவையில்லை, நான் வெந்நீர் குடிக்க மாட்டேன், எனக்கு கெட்டில் தேவையில்லைன்னா கெட்டில் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாக தான் செய்யும். ஒரு 10,000 வரைக்கும் நீங்கள் எல்லாமே, ஏன்னா இந்த ட்ராலி எல்லாமே வாங்குறதுக்கு ஒரு 10 to 15,000 12,000 வரைக்கும் செலவாகும். ஸோ அந்த செலவை பார்க்காதீங்க. நீங்கள் இனிஷியலாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஹரிபரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுவீங்க. ஆல்ரெடி வீட்டில் இருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துடுவீங்க. மொழி தெரியாத இடத்துல உங்களுக்கு வந்து இது இல்லை அது இல்லைங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நீங்களே கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவீங்க. எங்கே போய் வாங்குறது, கூட்டமாகவும் இருக்கும். ஏன்னா எல்லோரும் மொத்தமாக போய் இது பண்ணும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாலும் நீங்கள் மிட்டம் வரும்போது நீங்கள் திருப்பி வந்து என்னெல்லாம் திங்ஸ் தேவையில்லையோ அதெல்லாம் வந்து வீட்டில் போட்டுருங்க. ஓகேவா? இந்த நான் சொன்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போய்கிட்டிங்கன்னா, வாங்கிட்டு போனாலும் சரி, இல்லை எல்லா ஆர்டிசிஸ்லையுமே ஆன்லைன் ஆர்டர்ஸ் கண்டிப்பாக ஆன்லைன் டெலிவரிஸ் இருக்கும். ஓகேவா? எல்லா ஆர்டிஸுமே மோஸ்ட்லி ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் டெலிவரிஸ் இருக்கும். நீங்கள் அப்படி போய் ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலும் சரி, இல்லைனா இதெல்லாம் பேக் பண்ணிடுவேன், கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான், இந்த டேப்லெட்ஸ்லேருந்து இந்த நீ சப்போர்ட் எல்லாத்துலேருந்து மேபி நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல. இன்கேஸ் என்னைக்காவது தேவைப்படும் போது, இப்போ நீங்கள் ரன்னிங் போகிறீங்க, உங்களுக்கு ஸ்ப்ரெயின் ஆகிட்டு கால் வீங்கிட்டு அப்படிங்கும்போது அந்த கரம் பட்டி சுற்றுறதா இருக்கட்டும், இல்லை ஆங்கிள் சப்போர்ட் போட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி ட்ரைனிங் சென்டர்லேயே உங்களுக்கு வந்து பை ஆர்டரில் ட்ரில் பூட்டாக இருக்கட்டும். அண்ட் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், இன்சோல் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. இன்சோல் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இனிஷியலாக போனதுமே உங்களுக்கு ட்ரில் ஸ்டார்ட் ஆகும். கீழ் பூட்டில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆணியெல்லாம் அடியில் குத்துமா. ஸோ அவங்க கொடுக்குறத இன்சோல் வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஓகேவா? உங்களுக்கு சொஃபிசிகேட்டடாக இருக்காது. ஸோ நான் ஒரு இன்சோலோட இது கொடுக்குறேன். அந்த இன்சோலுமே கரெக்ட் நீங்கள் வாங்கி முன்னாடியே கொண்டு போகிறது நல்லது. 350 to 400 தான் வரும். அந்த இன்சோல் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மித்தபடி ஜங்கிள் ஷூஸு அண்டு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் நீங்கள் அங்கே போய்ட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். முன்னாடியே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சில டைம் பை ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. பை ஆர்டர்னால் எல்லாத்தையும் நோட் பண்ணி யாரெல்லாம் வேணுமோ எல்லா திங்ஸுமே போனதுமே உங்களுக்கு நிறைய சென்டர்ஸில் இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் நிறைய இதில் வந்து அவுட் பாஸுமே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வீக்கெண்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் லைக் உங்களுக்கு சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், லைக் உங்கள் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மினிமலாக கொண்டு போங்க. போய் ஒரு 15 to 20 டேஸ்க்கு ஓட்டுற மாதிரி, நான் டெய்லி இதை சாப்பிடுவேன்னா நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு ஓட்டுற மாதிரி கொண்டு போங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு போய் லாங்குவேஜில் இருக்கட்டும், இல்லை எப்படி வாங்கணும், என்ன கான்டாக்ட் பண்ணணும், யாரை எப்படி ஆன்லைன் ஆர்டரை போட்டாலுமே உங்களுக்கு ஒரு 15 நாள் 20 நாளில் வரும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தயாராக போங்க. அண்ட் ரன்னிங்க்கு என்னென்னலாம் பேசிக்ஸ் நீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. லைக் டைட்ஸாக இருக்கட்டும், சில பேருக்கு டைட்ஸ் போட்டு விடுவாங்க. டைட்ஸ் 1 or 2 வச்சுக்கலாம், ஜிம்ஸை போட்டு வச்சுக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், முடிஞ்சது. ஓவரால் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், என்னென்னலாம் கொண்டு போகணும், எதெல்லாம் தேவை, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நான் இப்போ சொல்கிறது இதில் சொன்னது எல்லாமே வந்து உங்களோட ப்ரிஃபரபிள் தான். நான் எனக்கு இது வேணும் இது வேணாம், நான் இது இல்லாமலே ஓட்டிக்கு வேணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்பல்சரி கிடையாது. நான் சொன்ன எந்த திங்ஸுமே உங்களோட ஆப்ஷனல் தான். அண்ட் ஃபோர்ஸஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு ஃபோர்ஸுக்குமே ஒவ்வொரு மாதிரி ஆகும். பட் பேசிக்கில் வந்து நான் இந்த டிஃப்ரென்ஸ் ஆகிற திங்ஸ் எதுவுமே வந்து நான் ரொம்ப இன்க்ளூட் பண்ணல. இதை பேசிக்காக ஒரு ட்ரைனிங்கு என்ன வேணுங்கிறது தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஹோப் நீங்கள் சீக்கிரமே தயாராகி நல்லபடியாக ட்ரைனிங் முடிச்சு வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதை மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.